காதல் தோல்வியில் இருக்கும் பிள்ளைகள் ஒரு பக்கமும் அவர்களை தேற்றி நல்லபடியாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் இன்னொரு பக்கமாக ஒரு நீயா நானா. சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? முதல்ல உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு உங்க புள்ள காதலிக்கிறாங்க அப்படின்னு? தானா சிரிப்பாங்க. தானா சிரிப்பாங்க. என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க? கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன் சார். கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா. அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன் சார். எப்படி உங்க புள்ள காதலிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க? அவங்க நடைமுறையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய விஷயம். அண்ணாவோட கல்யாணத்துல அவங்கள ஃப்ரெண்டுன்னு கூட்டிட்டு வந்து அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி தெரியும். அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க வேணா நம்ம நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட்டே நீங்க நக்கல்யா அவனுக்கு. எனக்கு எங்கிட்டலாம் சொல்லல சார். அது சும்மா. அப்புறம் யார்ட்ட சொன்னாங்க? அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்ப ஏமா அதுக்கப்புறம் இப்பதானே எனக்கு இங்க வரும்போது தானே எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பொண்ணு வீட்லயே நேரம் வந்து சொல்லிட்டாங்க சார். பொண்ணு வீட்ல இருந்து அங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு, உங்க பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு வந்து டைரக்டா வீட்லயே வந்து பேசிட்டாங்க. பஞ்சாயத்து ஆகி போச்சு. பஞ்சாயத்து நடக்கட்டும். கடைசில என் பையன் இனிமேல் இதை பண்ண மாட்டான். அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. ஆமா, வேற ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். சார் கண்டெல்லாம் பிடிக்கல. அவளே வந்து சொன்னா. இல்ல சார், ஆல்ரெடி போன்ல பேசி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி இல்ல குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்க அப்பா கிட்டயும் என்கிட்ட அவளா வந்தா சொன்னா. இல்ல சார், கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சரி சொல்லிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் நானு. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆக்சுவலா வந்து நாங்க ட்ரெயின்ல கால் ஒடிஞ்சு போய் என்னை கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு ட்ரெயின்ல வந்தது. அப்படிதான் நாங்க மீட் பண்ணோம். அவ எனக்கு ஹெல்ப் பண்ணா. சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆமா. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அங்க ட்ரெயின்ல மீட் பண்ணீங்க, உதவி செஞ்சாங்க, நன்றி வணக்கம்னு கிளம்பிட வேண்டியதானே? இல்ல சார், அவங்க உதவி செய்யல சார். எங்க அம்மாக்கு நான் தான் சார் உதவி செஞ்சேன். அவங்க பக்கத்துல இன்னும் பாத்துட்டு இருந்தாங்க சார் உதவி செய்யறது. அப்படியா? அதுக்கப்புறம் அவங்க நம்பர் வாங்கி அவங்க நம்பர் எதுக்கு வாங்கினீங்க? ட்ரெயின்ல வந்தவங்க நம்பர் இத்தனைக்கு வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்காக. வேடிக்கை பார்த்ததுக்கு எதுக்கு தம்பி தேங்க்ஸ்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க கேட்டாங்க அம்மாக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, நான் அப்புறமா தேவைன்னா கேட்குறேன், கொடுங்க உங்க நம்பர். அப்படி வாங்கிட்டீங்க. இவர் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உடனே மம்மி எனக்கு ஃபோன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு உங்கள் ஃபோன் வேணும்னு சொல்லி கேட்டார். வேலைக்கு யூஸ் இருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இவர் என் ஃபோன்லேயே அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, மெசேஜ் எல்லாம் போடுறது. கதை இப்படி போகுதா? ஃபோன் வந்த உடனே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. அவருக்கு அனுப்புற எல்லா மெசேஜும் எனக்கு வந்துட்டு இருக்கு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. அப்படி அவ்வளவு நம்பிக்கை வந்த ஒரு காதல் எப்படி உடஞ்சது? இது மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுற்றுறான், அது அவன் எக்ஸு தான் அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன். சோலி முடிச்சு. இல்லை உனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு. அப்படி அவர் வந்து சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சாப்பிட மாட்டா. திடீர் லைட் போட்டால் அவள் முடிச்சிருப்பா. ஒரு ஸ்டேஜில் அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னுக்கிறேன்னு சொல்கிறா சார். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்குது சார்? எனக்கு அம்மா என்ன பண்ணாங்க உங்களை ஒரு நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு? என்னெல்லாம் பண்ணாங்க? இதுக்கு எங்கள் மம்மி வந்து குத்தி காட்டி பேசுனதும் கிடையாது, என் பாஸ்ட் பற்றி பேசுனதே கிடையாது. அம்மாக்காக அந்த பையனை என்னை விட்டுடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து மூவ் ஆன் ஆயிட்டேன். எப்படி இது பிரேக் ஆச்சு அந்த ரிலேஷன்ஷிப்? இங்கே ஜாப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்ராட் போயிட்டு அங்கே படிச்சுட்டு ஜாப் தேடுறேன்னு சொன்னார், மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ மாஸ்டர்ஸ் முடிச்சுமே ஒரு 3 years ஜாப்லெஸ்ஸாகவே இருந்தாங்க, தேடிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப இயர்ஸ் ஐ கேவ் ஹிம் டைம். அப்பயும் அவங்க ஒர்க் எடுக்கவே இல்லை. என்ன கொடுமை சரவணது. கொஞ்சம் நான் ஸ்வீட்டாகவே பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன் சடனாக கொஞ்சம் நம்ம ரூட் அந்த கல்யாணத்துக்கு அவரை ரெடி பண்ணுறது மாதிரி கொஞ்சம் கராராக பேசியிருப்பீங்க. என்னப்பா சொல்ற? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவங்க வேலை வாங்கிட்டாங்க. பட் வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் தான், நான் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நீ அந்த ஜாப் வாங்கியிருக்க, இட்ஸ் எனக்கு பெரிய விஷயம், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா. நான் ஆஃபர் லெட்டர் அனுப்புனா தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பியா, அப்போ நீ வேண்டான்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அவங்க இறங்கி வருவாங்கன்னு நான் வெயிட் பண்ணேன், அவங்க வரவே இல்லை. நானும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துட்டேன் அந்த டைமில். நீ ஆஃபர் லெட்டர் அனுப்பலைன்னா நீ பேச தேவையில்ல. எப்பயும் போடுற சின்ன சின்ன சண்டை தானே சார், திரும்ப வந்து பேசிடுவாங்கன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன்.
லாஸ்ட் ஜூன் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்தது. வித்தின் ஒரு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகி வேற என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. எப்படி இருந்தது அதை கேட்குறப்போ? ஆக்சுவலி ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். இட் வாஸ் ஷாக்கிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். அந்த கேட்ட நெக்ஸ்ட் டே நான் சாட்டர்டே கேட்டேன், அவங்களுக்கு சண்டே என்கேஜ்மெண்ட். அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட சொல்லலை எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னு. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அது? ஃப்ரெண்டு வந்து ஸ்டோரி வச்சுருந்தாங்க சார், அதை பார்த்து. ஓ, காமன் ஃப்ரெண்டு. யா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட். எவ்வளோ வருஷம் காதல் இது? ஆல்மோஸ்ட் 8 years. 8 years-ஆ? எஸ். அழுக வரும். பேரண்ட்ஸ் முன்னாடி நம்மளால அழவும் முடியாது. தனியாக அழுவேன். அவங்களுக்கே மெசேஜ் பண்ணி கெஞ்சிட்டு இருப்பேன். எல்லாரையும் வாழ்க்கையில் எதுக்கு சந்திக்கிறோம், பழகிறோம், விட்டு விலகிறோம்னு எதுவுமே தெரியல பெரியவரே. வீட்டில் சொல்லு, கல்யாணத்தை நிறுத்து, அட்லீஸ்ட் ஜஸ்ட் கம் பேக் டு மீ, ஐ கான்ட் டாலரேட் திஸ் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க என் மெசேஜ் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே எதுவுமே நிரந்தரம்ல. நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கிட்டு பேச ட்ரை பண்ணலையா? இல்லை சார், எனக்கு போக தோணலை. அட்லீஸ்ட் ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கலாம் ப்ராப்பராக வந்து. ஒரு ப்ராப்பர் க்ளோஷராவது கொடுத்துருக்கலாம். நேசிச்சவங்க நண்பர்கள் யாருமே நிரந்தரம்ல. சம்டைம்ஸ் தோணும் திரும்ப வந்தால் நல்லா இருக்கும்னு தான். பட் சம்டைம்ஸ் இல்லை, உனக்கு யூ நீட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னும். உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படாதப்பா. என்கேஜ்மெண்ட் பேஸில் தான் இருக்காரா? இஸ் காட் மேரிடா? சார், ஹி காட் மேரிட். எப்படி திரும்ப வந்தால் நல்லா இருக்கும்? அது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நமக்கு தோணும் இல்லையா? இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னாலே எப்படி இறங்கி வந்தீங்க நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு? அவங்க வந்து வருத்தத்தில் இருக்கும்போது தான் நான் பேசவே ஆரம்பித்தேன். நீ வருத்தப்படாத, நான் இருக்கேன். நீ வந்து ஓகே சொன்னா நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். அந்த தூக்கிட்டு வரேன் நான் சொல்லு. அவங்க அப்பா தான் அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன். ஏன் தெரியல, இப்போ வரைக்குமே அவங்க மேலே கோவமே வரல. லைக் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால ஹி டுக் திஸ் டிசிஷன் தான் நினைக்கிறேனே தவிர, குடும்பம் உடஞ்சு போகாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அவங்க எடுத்த டிசிஷன் என்னால், ஏன்னா அவ்வளோ தூரம் ஹீ ஒன்லி கேவ் மீ ஹோப்ஸ். அவங்க தான் என்னை ரொம்ப லவ் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா. இப்போ சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களேன்றது தான். நாளைக்கு உங்கள் குழந்தை வந்து அந்த குழந்தை சிரிக்கும்ல, அது கூட க்ளோஷராக இருக்கலாம். க்ளோஷருக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க, இட்ஸ் ஓவர். எப்படி இந்த காதல் முறிந்து போனது? நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. சடனாக கால் மெசேஜ் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னதே வந்து அம்மா கிட்ட தான் சார். ஏன் நீங்கள் ரொம்ப மாதிரி உடஞ்சிட்டீங்க? அவள் உடஞ்சி உட்காந்தது என்னால் பார்க்க முடியல சார். என்னால் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. திரும்பவும் பேசி அவளை மீட்டு வரத்துக்குள்ள எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. எப்படி தான் கொண்டு வந்தீங்க? இப்போ என்ன பண்ணீங்க? அதான் அவள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நீங்கள் 2 பேர் வந்தால் தான் அவள் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவா. கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க. நான் கூப்பிட்டாலும் வரல. அவள் ஒரு 2 நாள் 3 நாள் கூப்பிட்டா வரல. நண்பேண்டா, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க, பேசுங்க. அவன் வார்த்தை கிடையாது, அவன் வேல்யூவே கிடையாது. இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. ஒரு நல்ல பொண்ணு விடுறானா அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிட்டோம், அவன் தான் மிஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க. ஒரு 2 நாள் வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. இப்போ இது ஒர்க் ஆகலை, என்ன பிறகு பேசுனீங்களா? ஒர்க் அது மாதிரி பேசினா, இல்லை நான் வந்து செட் ஆக மாட்டேன் அவளுக்கு, நீங்கள் வந்து வேற பார்த்து நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. ஆஃப்டர் 1.5 years வந்து when she went there, like ஆஃப்டர் 2 days நாங்கள் நார்மலாக தான் எப்பவுமே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோன் வி வாஸ் ஸ்பீக்கிங். 3rd டேலேருந்து எனக்கு கால் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அச்சோ. அண்ட் ஆஃப்டர் 1.5 weeks மட்டும்தான் வந்து ஐ கெட்டிங் அ மெசேஜ் தட் ஐ காட் மேரிட், ஐ எம் இன் துபாய் அப்படின்ற மாதிரி. எனக்கு சாரிடா, என்னால் எனக்கு கல்யாணம் துபாய்க்கே போயிட்டாங்க. ஆமாம். என்னப்பா சொல்ற? ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பிளாக்மெயில் டைப். அவளால் ஃபோனும் பண்ண முடியல. ஸோ ஷி ஜஸ்ட் மெசேஜ் மீ, இட்ஸ் சம்திங் ஐ ஷுட் நாட் டன்டா. நான் உன்ட்ட டெக்ஸ்டே பண்ணக்கூடாது, பட் நீ ஏதோ பைத்தியக்கார மாதிரி சுற்றக்கூடாது. அப்போ அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே, அதுக்கு ஒரே காரணத்துக்காக நான் இப்படி பண்ணுறேன், ரொம்ப மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவெல்லாம் காலும் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்த சிம்லேருந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்துது. அதுக்கப்புறம் கால் பண்ண ரீச்சபும் ஆகலை. ஐயோ ஐயோ ஐயோ. அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து சோகமா, கோவமா, கவலையா, லைக் என்ன ஆச்சு, லைக் லைஃபே முடிஞ்சிருச்சா, மித்த நாள் ட்ரீம் பண்ணது என்ன அப்படின்ற அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 10 seconds உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு போகும்.
ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து எமோஷனே இருக்காது. லைக் உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படாதப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. அவன் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்ட்டு. ஒரு 7 days இவன் ரூமை விட்டு வெளியிலே வரல. ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னான். அது வந்து ரொம்ப எனக்கு ஷாக்காக இருந்தது. அவனை விட நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். அவனை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் பிரதர் மட்டும்தான் பேசுவான், சமைப்போம். அவன் சாப்பிடுவானா இல்லையே, நான் சாப்பிட மாட்டேன். 4 months ரொம்ப கஷ்டப்பட்டோம், 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலை, எதுவுமே சொல்லலை, சாப்பிட சொல்லலை, எதுவும் சொல்லலை. கிளம்பி உடனே வா அம்மா கிட்ட. டிஃபனோ சாப்பாடோ ஜூஸஸோ பண்ணி கொண்டு வைப்பேன். சாப்பாடெல்லாம் கொண்டு கொட்டிடுவேன். இந்த ஒரு ஏமாற்றம் அவனை விட என்னை ரொம்ப பாதிச்சது. உங்கள் ஃபாதர் இறந்து போய் 22 years ஆகுது, 24 years ஆகுது. 2 பசங்களையும் நான் தான் வளர்த்தி கொண்டு வந்தேன். ஆனால் அவனை இப்படி ஆயிட்டானோடனே ரொம்ப சோர்ந்துட்டேன் நான். அவனை டிஸ்டர்ப், அவன் நிறைய மியூசிக் கேட்பான். அந்த மியூசிக், அந்த டான்ஸஸ் உள்ளேயே ஆடுவான், வெளி வந்த மாதிரி ஆடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா. ஆனா உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஸோ அதனால வந்து நிறைய விஷயம் அவங்ககிட்ட நான் சொல்லல. ஸோ சொல்லாதனால தான் ஷி வாஸ் லைக் ஓகே. ஸோ உங்களை பத்திரமா பாதுகாக்க அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்க நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. லவ்னா தானே சார், என்ன குட்.